பாகிஸ்தானுக்கான பதிலடி கொடுக்கும் நடவடிக்கையில் தற்பொழுது இந்திய ராணுவம் இறங்கி இருக்கிறது. இரண்டாவது நாளாக தொடர்ந்து இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் 8ஆம் தேதி போல உடனடியாக எந்தவித பதிலடியும் கொடுக்காமல் இருந்த இந்திய ராணுவம் தற்பொழுது பதிலடி கொடுக்க தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தானினுடைய விமானப்பட தளத்தை குறிவைத்து முக்கியமான இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு இருக்கின்றன. இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய நூர்கான் விமான படைத்தளம் பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான விமான படைத்தளமாக பார்க்கப்படுகிறது. அந்த நூர்கான் விமான படைத்தளம் இந்திய தாக்குதலில் தற்பொழுது சீர்குலைக்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மொத்தம் 3 விமானப்படை தளங்கள் இந்தியாவினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன. நூர்கான் விமான தளம் உள்ளிட்ட 3 விமானப்படை தளங்கள் தற்பொழுது இந்தியாவினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன. ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய விமான தளம் உள்ளிட்ட 3 விமான தளங்கள் தற்பொழுது பகுதியிலேயே இந்திய ராணுவமானது தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கிறது. அடுத்தபடியாக லாகூரிலும் இந்திய ராணுவம் தனது தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது. அங்கும் கடுமையான சேதமானது ஏற்பட்டு இருப்பதாக தகவல்கள் தற்பொழுது தெரிவிக்கின்றன. ராவல்பிண்டியிலேயே நடந்த தாக்குதலிலே கூட அங்கு அந்த இந்தியா வீசிய அந்த ஏவுகணைகள் வெடித்து சிதறியதில் தீப்பிழம்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அந்த பகுதியில் கூடி அந்த நூர் கான் அந்த விமானப்படை தளத்தில் இந்த மாதிரி தாக்குதல் சம்பவம் நடைபெறுவதை அவர்களாகவே அவர்களுடைய குரலில் அந்த ஆடியோ பதிவாகி இருக்கிறது. அடுத்ததாக லாகூர், இஸ்லாமாபாத்திலும் தாக்குதல் சம்பவங்கள் இந்தியாவால் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. முக்கியமாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய நீலம் பள்ளத்தாக்கும் இந்தியாவினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக மற்றொரு பகுதியிலும் இந்திய ராணுவம் ஆனது தற்பொழுது இந்த தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்கிறது. குறிப்பாக ராவல்பிண்டி, இஸ்லாமாபாத், லாகூர் உள்ளிட்ட நகரங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன. அதே போல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய சியால்கோட் மற்றும் நீலம் பள்ளத்தாக்கு என 2 இடங்கள் என மொத்தம் 4 பகுதிகள் தற்பொழுது இந்திய ராணுவத்தினுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன. இந்த சேதங்கள் அனைத்தும் மிக அதிக அளவிலேயே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நூர்கான் விமான தளத்தினுடைய பாதிப்பு என்பது மிக அதிக அளவிலேயே இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 8ஆம் தேதி நடந்த தாக்குதல் சம்பவத்தை போல உடனடியாக எந்த விதமான பதிலடியையும் கொடுக்காத இந்திய ராணுவம் தெளிவாக திட்டமிட்டு தற்பொழுது 8ஆம் தேதி ஏற்படுத்தப்பட்ட சேதத்தை விட தற்பொழுது அதிக அளவிலான சேதமானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 8ஆம் தேதி கூட ராவல்பிண்டியில் தாக்குதல் சம்பவம் நடத்தப்பட்டாலும் கூட அது ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானத்திற்கு அருகில் தான் தாக்குதல் சம்பவமானது நடைபெற்றது. அதில் சில வணிக வளாகங்கள் மட்டுமே சேதமானதாக நாம் பார்த்திருந்தோம். ஆனால் இன்றைய தாக்குதலை பொறுத்தவரை நேரடியாக விமானப்படை தலைமை நேரடியாக குறிவைக்கப்பட்டு இருக்கிறது. அதனை ஒட்டி ஒரு சில கிலோமீட்டர் தொலைவில் தான் தலைமை அலுவலகம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே இந்த தாக்குதல் என்பது மிகுந்த திட்டமிடப்பட்டு ஒரு பெரிய தாக்குதலாக நிகழ்த்தப்பட்டு இருக்கிறது. நூர்கான் விமானப்படை தளம் தாக்கப்பட்டிருப்பதை பாகிஸ்தான் ராணுவமே ஒப்புக்கொண்டு இருக்கிறது. நூர்கான் விமானப்படையை மட்டுமின்றி இதர 2 விமானப்படை தளமும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு இருப்பதாக பாகிஸ்தான் ராணுவமே செய்தியை வெளியிட்டு இருக்கிறது. மேலும் லாகூரிலும் இந்த தாக்குதல் சம்பவமானது நிகழ்த்தப்பட்டதோடு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலும் இந்த தாக்குதல் சம்பவமானது நிகழ்த்தப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் இந்தியாவை குறிவைத்து நெடுந்தூர ஏவுகணையை பாகிஸ்தான் ஏவி இருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே பாகிஸ்தானிய ஏவிய அனைத்து ஏவுகணைகளையும் காத்த S-400 என்ற அந்த வான் பாதுகாப்பு அமைப்பு தற்பொழுது மீண்டும் இந்தியாவிற்கு கை கொடுத்திருக்கிறது. பாகிஸ்தான் ஏவிய அந்த நெடுந்தூர ஏவுகணையை மீண்டும் அந்த S-14 சுதர்ஷன் சக்ரா என்ற வான் பாதுகாப்பு அமைப்பு ஹரியானா மாநிலம் சிர்சா அருகே
இடைமறித்து தாக்கி இருக்கிறது. எனவே மீண்டும் ஒரு முறை பாகிஸ்தானினுடைய அந்த தாக்குதல் முயற்சியானது தோல்விக்குள்ளாகி இருக்கிறது. இதனையடுத்து அதாவது அந்த சிஸ்ரா பகுதியில் ஒரு பதற்றமான சூழல் நிலவுவதை அடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களது வீடுகளுக்குள்ளேயே பாதுகாப்பாக இருக்குமாறு ஒரு வேண்டுகோளானது மாவட்ட நிர்வாகம் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதிகளில் பாகிஸ்தான் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள், ஏவுகணை தாக்குதல்கள் என அனைத்தும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இன்றைய தினமும் ஏவுகணை, அதாவது நெடுந்தூர ஏவுகணையை ஏவிய பாகிஸ்தானினுடைய தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கு. அதற்கு மாறாக இந்திய ராணுவம் பாகிஸ்தானினுடைய அரசியல் தலைநகர், பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய ராவல்பிண்டி என அனைத்து பகுதிகளையும் குறிவைத்து வெற்றிகரமாக இந்தியா தற்பொழுது தாக்குதல் நடவடிக்கையில் பதிலடி நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறது. அதாவது ராவல்பிண்டி மற்றும் ஜங்க் என 2 பகுதிகள், அதே போல லாகூரில் இருக்கக்கூடிய விமானப்படை தளமும் இந்தியாவினுடைய தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கிறது. மிக பெரிய அளவிலான சேதம் இருக்கும் என்று கணிக்கப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவினுடைய அந்த தாக்குதல் நடந்த உடனேயே தீப்பிழம்பு விண்ணை முட்டும் அளவிற்கான கரும் புகையுடன் தீப்பிழம்பானது கண்டறியப்பட்டு இருக்கிறது. இந்தியாவினுடைய தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவமே ஒப்புக்கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் ஊடகங்களிலும் இந்தியாவினுடைய அந்த தாக்குதல் குறித்த தகவலானது வெளியாகி இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு பதிலடியை பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கிறது. இந்த 3 விமானப்படை தளங்களும் நூர்கான் விமானப்படை தளம், ரஃபீகி விமான படைத்தளம், அதே போல லாகூரில் இருக்கக்கூடிய விமான படைத்தளம், ராவல்பிண்டியில் இருக்கிறது நூர்கான், ரஃபீகி விமானப்படை தளம் என்பது ஜங்க் பகுதியில் இருக்கிறது. அடுத்தது லாகூர் விமானப்படை தளம் என 3ம் ஒரே நேரத்தில் குறிவைக்கப்பட்டு மிகப்பெரிய தாக்குதலை இந்தியா நிகழ்த்தி இருப்பது என்பது அதாவது விமானப்படை விவகாரத்தில் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. சேதம் இன்னும் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த காட்சிகள், அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட காட்சிகளின் அதாவது அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும் அந்த தாக்குதலுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது. விண்ணை முட்டக்கூடிய கரும்புகை எழுந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவிலான ஒரு பதிலடி நடவடிக்கையை இந்தியா தற்பொழுது பாகிஸ்தானுக்கு அளித்திருக்கிறது.